முடியவே முடியாது, இலக்கை அடையும் வரை போர் நிற்காது, இஸ்ரேல் பிரதமர் திட்டவட்டம். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த வலியுறுத்திய ஹிஸ்புல்லா மறுத்துவிட்ட ஈரான். லெபனானில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு மலேசியா வேண்டுகோள். உலக நாடுகளை பதற்றமடைய வைத்த சீன ஏவுகணை. உக்ரைனின் வெற்றி திட்டம், அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடன் ஜெலன்ஸ்கி விவாதம். அமெரிக்காவில் துப்பாக்கி கலாச்சாரத்தை முடிவுக்கு கொண்டுவர புதிய சட்டம், ஜோ பைடன் அதிரடி. நாடாளுமன்றம் முன்னதாகவே கலைக்கப்பட்டதால் ஓய்வூதியத்தை இழக்கும் 85 இலங்கை எம்பிகள். ஹிஸ்புல்லா அமைப்பு ஒழிக்கப்படும் வரை இஸ்ரேல் ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும் என்று அந்த நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு திட்டவட்டமாக தெரிவித்தார். லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டின் புறநகர் பகுதியை குறிவைத்து இஸ்ரேலிய விமானப்படை வான்வழி தாக்குதல் நடத்தியதில் 2 உயிரிழந்தனர், 15 பேர் பலத்த காயமுற்றனர். இந்த நிலையில் ஐக்கிய நாடுகள் பொது சபை கூட்டத்தில் பங்கேற்ற நெதன்யாகு அமெரிக்கா வந்தார். உலகளாவிய போர் நிறுத்த அழைப்புகளை நாங்கள் நிராகரிக்கின்றோம். வான்வழி தாக்குதல்களை தீவிரப்படுத்த எங்கள் கொள்கை தெளிவாக உள்ளது. நாங்கள் முழு பலத்துடன் ஹிஸ்புல்லாவை தொடர்ந்து தாக்கி வருகின்றோம். ஹிஸ்புல்லா அமைப்பினரின் பதுங்குமிடங்கள் அனைத்தும் ஒழிக்கப்படும் வரை ராணுவம் தொடர்ந்து தாக்குதல் நடத்தும். நாங்கள் நிறுத்த மாட்டோம். இது எங்கள் கொள்கை. யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். இவ்வாறு பெஞ்சமின் நெதன்யாகு தெரிவித்தார். மறுபுறம் 3 நாட்களாக பரஸ்பர தாக்குதலில் ஈடுபட்டு வரும் நிலையில் ஹிஸ்புல்லா அமைப்பினர் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடத்துமாறு ஈரானை வலியுறுத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆனால் தற்போது அதற்கான நேரமில்லை என்று இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்த ஈரான் மறுத்துவிட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஹமாஸ் அமைப்பின் அரசியல் தலைவர் இஸ்மாயில் கனியை ஈரான் மண்ணில் கொல்லப்பட்ட போது இஸ்ரேலுக்கு தக்க பதிலடி கொடுக்கப்படும் என ஈரான் சூளுரைத்திருந்தது. கொலை செய்யப்பட்ட ஓரிரு நாளில் இஸ்ரேல் மீது 350க்கும் மேற்பட்ட ஏவுகணைகள் மூலம் தாக்குதல் நடத்தியது. அதன்பின் பெரிய அளவில் தாக்குதல் நடத்தப்படவில்லை. இஸ்ரேல் பாதுகாப்பு படை ஹிஸ்புல்லாவுடனான மோதல் இணையும் வகையிலான எந்தவித காரணத்தையும் ஈரானுக்கு கொடுத்துவிட வேண்டாம் என கூறியதாக இஸ்ரேலின் மூத்த அதிகாரிகளில் ஒருவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை லெபனானில் மரண எண்ணிக்கை மற்றும் உள்கட்டமைப்புகளுக்கு சேதங்கள் பரவலாக அதிகரித்து வரும் நிலையில் அந்த நாட்டில் உடனடி போர் நிறுத்தத்திற்கு மலேசியா கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த தொடர்ச்சியான மோதல்கள் பிராந்தியத்திற்கு விரிவாக்கம் காண வழிவகுக்கும் என்று அது எச்சரித்தது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் மோதல் குறித்து மிகுந்த கவலையை வெளிப்படுத்திய வெளியுறவு அமைச்சு 600க்கும் மேற்பட்ட மக்களின் உயிரை பலிகொண்டு உள்கட்டமைப்பிற்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்திய லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் கடுமையாக கண்டனம் செய்தது. மோதலை உடனடியாக முடிவுக்கு கொண்டுவர மலேசியா விரும்புகின்றது. இல்லையெனில் அது பரந்த பிராந்திய விரிவாக்கத்திற்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று அது ஒரு அறிக்கையில் தெரிவித்தது. மோதலை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான அரச தந்திர முயற்சிகளுக்கு ஆதரவாக அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, கனடா, ஐரோப்பிய ஒன்றியம், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு சிற்றரசு, இங்கிலாந்து மற்றும் கட்டார் ஆகிய நாடுகளின் செப்டம்பர் 25ஆம் தேதியிட்டு கூட்டறிக்கையை மலேசியா வரவேற்பதாக கூறியது. கடந்த 40 ஆண்டுகளில் முதன்முறையாக கடந்த புதன்கிழமையன்று சீனா கண்டம் தாண்டிய இலக்குகளை நோக்கி தாக்குதல் நடத்தும் தொலைதூர ஏவுகணைகளை வைத்து சோதனை நடத்தியுள்ளது. இது உலகளவில் பாரிய அச்சத்தை தோற்றுவித்துள்ளது. இது ஒரு வழக்கமான சோதனை ஓட்டம் தான் என்று கூறிய சீன அரசு எந்த ஒரு தனி நாட்டையும் இலக்காக வைத்து இத்தகைய சோதனையை நடத்தவில்லை என்றும் கூறியுள்ளது. தொடர்புடைய நாடுகளுக்கு ஏற்கனவே இது சம்பந்தமான அறிக்கையை சீன அரசு அளித்துவிட்டதாக சீன ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் ஆஸ்திரேலியா மற்றும் நியூசிலாந்து ஆகிய நாடுகளுடன் சேர்ந்து ஜப்பானும் இதுபோன்ற அறிக்கை எதையும் தாம் பெறவில்லை என்று கூறியதோடு சீனாவின் இந்த செயலுக்கு கவலை தெரிவித்துள்ளது. தற்போது உக்ரைன் ரஷ்யா போர் மற்றும் இஸ்ரேல் காசா இடையான போர் அண்மைய நாட்களாக ஆரம்பித்து உள்ள இஸ்ரேல் லெபனான் போர் சூழலுக்கு மத்தியில் இப்படியான சீனாவின் சோதனை என்ன விடயத்தை கூற வருகின்றது என்ற கேள்வி எழுகின்றது. சர்வதேச கடல் பரப்பில் சீனா இத்தகைய சோதனையை மேற்கொண்டது அண்டை நாடுகளில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் இந்த
செயல் இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள நிலையில் நிபுணர்கள் சீனாவின் அணு ஆயுதங்களின் திறனை இந்த சோதனை ஓட்டம் மேற்கோள் காட்டியுள்ளது என்று கூறுகின்றனர். சீனா கடந்த ஆண்டு பாதுகாப்பு தேவைக்காக அணு ஆயுத கிடங்கு ஒன்றை உருவாக்கியதற்கு எதிராக அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்திருந்தது. இந்த சூழலில் தற்போது நடந்திருக்கும் சோதனை ஓட்டத்திற்கு உட்படுத்தப்பட்ட ICBM ஏவுகணைகள் 5500 கிலோமீட்டர் தூரம் பயணித்து இலக்குகளை தாக்கும் திறன் கொண்டவை என தெரிய வந்துள்ளது. இது அமெரிக்காவின் பிரதான பகுதியையும் கவாயையும் தாக்கும் எல்லைக்குள் சீனாவை கொண்டு வந்துவிடும் திறனை கொண்டதாக உள்ளது. ஆனால் பெய்ஜிங்கில் உள்ள அணு ஆயுத கிடங்கானது அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகளை காட்டிலும் அளவில் 5 மடங்கு சிறியது. மேலும் சீனா தன்னுடைய அணு ஆயுத பராமரிப்பு தொடர்பாக குறிப்பிடும் போது இது வரும் தடுப்பு நடவடிக்கைகளுக்காக மேற்கொள்ளப்படும் பணி என்றே தெரிவித்து வருகின்றது. அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு இந்த சோதனைகள் அசாதாரணமானவை அல்ல. சீனாவுக்கு தான் இது அசாதாரணமானது என்று கூறுகின்றது. சீனாவில் தற்போது அணு ஆயுதங்களை நவீனப்படுத்தும் நிகழ்வுகள் கணிசமான மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளது. சீனாவின் அணுகுமுறையிலும் இத்தகைய மாற்றம் ஏற்பட்டிருப்பதை இந்த சோதனை ஓட்டம் உறுதி செய்கிறது என்று கூறப்படுகின்றது. சீனாவின் இந்த செயல்பாட்டுக்கு உலக நாடுகள் கண்டனத்தை பதிவு செய்துள்ளன. ஜப்பான் இது தொடர்பாக எந்த ஒரு தகவலையும் தாம் பெறவில்லை என்று கூறியதோடு இது அதிக கவலை அளிப்பதாகவும் தெரிவித்துள்ளது. இந்த பிராந்தியத்தை தவறாக மதிப்பிடுவதால் உருவாகும் சிக்கல்களை இது அதிகப்படுத்துகிறது என்று ஆஸ்திரேலியா கூறியுள்ளது. மேலும் இந்த சோதனை ஓட்டத்திற்கான விளக்கத்தை சீனாவிடம் கேட்டிருப்பதாகவும் கூறியுள்ளது. இது தேவையற்றது என்றும் கவலை அளிக்கக்கூடிய நிகழ்வு என்றும் நியூசிலாந்து கூறியுள்ளது. ஆசியாவில் தங்களின் அணு ஆயுத நிலைப்பாட்டை உடனுக்குடன் மாற்றிக்கொள்ளும் அமெரிக்காவிற்கும் இந்த பிராந்தியத்திலும் ஒரு தெளிவான நினைவூட்டலாக இருக்கும். அமெரிக்கா மற்றும் அதன் கூட்டணி நாடுகளுக்கு ஒரு அழைப்பு மணியாக இந்த செயல் இருக்கலாம் என்று சில நிபுணர்கள் கூறுகின்றனர். சீனாவின் இந்த செயல்பாடு தைவான் தொடர்பான விவகாரங்களில் தலையீடு நிகழும் பட்சத்தில் உங்கள் நாடும் தாக்குதலுக்கு ஆளாகும் பலவீனமான நிலையில்தான் இருக்கிறது என்று செய்தியை அமெரிக்காவிற்கு கடத்துவதாக இருக்கின்றது. ஆசியாவில் உள்ள அமெரிக்க கூட்டணி நாடுகளுக்கு ஒரே நேரத்தில் பல முனை தாக்குதல்களை நடத்துவதற்கான திறன் தன்னிடம் இருப்பதை நிரூபிக்க இந்த சோதனையை சீனா நடத்தியுள்ளது. அமெரிக்காவிற்கும் சீனாவுக்கும் இடையேயான உறவு கடந்த ஆண்டு மேம்பட்டு வந்த நிலையில் இந்த பிராந்தியத்தில் தன்னுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதில் அதிக கவனம் செலுத்துகின்றது சீனா. கடல் பகுதியில் சர்ச்சைக்குரிய இடங்களில் தொடர்ந்து சீனா மற்றும் பிலிப்பைன்ஸ் நாட்டினரின் படகுகள் மோதிக்கொள்வது இவ்விரு நாடுகளுக்கும் இடையே பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மாதம் சீனாவின் உளவு விமானம் ஒன்று ஜப்பானின் எல்லைக்குள் உளவியதாக குற்றம் சாட்டிய ஜப்பான் அந்த நடவடிக்கையை துளியும் ஏற்றுக்கொள்ள இயலாது என்று குற்றம் சாட்டியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் மற்றும் துணை அதிபர் கமலா ஹாரிஸை சந்தித்து ரஷ்யாவுடனான போரில் உக்ரைனின் வெற்றி திட்டம் குறித்து விவாதித்தார். அப்போது உக்ரைனுக்கு அமெரிக்கா அளித்து வரும் ஆதரவுக்கு அவர் நன்றி தெரிவித்தார். இதுகுறித்து ஜெலன்ஸ்கி தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனுடனான சந்திப்பின் போது உக்ரைனின் வெற்றி திட்டத்தை பற்றி விவாதித்தேன். அத்திட்டத்தை மேலும் வலுப்படுத்துவது, எங்கள் நிலைப்பாடுகளின் ஒருங்கிணைப்பு, பார்வைகள், அணுகுமுறைகள் பற்றி நாங்கள் விவாதித்தோம். மேலும் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து ஆலோசிக்கும்படி நாங்கள் பணித்துள்ளோம். ரஷ்ய படையெடுப்பின் துவக்கத்தில் இருந்தே அமெரிக்கா உக்ரைனுடன் ஒன்றாக நின்றதை நாங்கள் வெகுவாக பாராட்டுகின்றோம். எங்களின் வெற்றியில் உங்களின் பங்களிப்பு மிகவும் இன்றியமையாதது என்று தெரிவித்துள்ளார். வெற்றி திட்டம் குறித்து துணை அதிபர் கமலா ஹாரிஸிடம் விவாதித்தது பற்றி வெளியிட்டுள்ள பதிவில் உக்ரைன் வெற்றி திட்டம் குறித்து துணை அதிபர் கமலா ஹாரிஸுடன் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டேன். நாங்கள் ஒருவரையொருவர் புரிந்து கொண்டு அமெரிக்காவுடன் ஒன்றிணைந்து பணியாற்றுவது மிகவும் முக்கியம். நாம் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை ஏற்படுத்த வேண்டும். உக்ரைனிய குடும்பங்கள், உக்ரைனிய குழந்தைகளை புதினின் தீமையிலிருந்து நாம் பாதுகாக்க வேண்டும். இந்த இக்கட்டான சூழ்நிலையில் உக்ரைனுடன் அமெரிக்கா துணை நிற்பதற்காக நாங்கள் எங்களின் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். ஜெலன்ஸ்கி உடனான சந்திப்பு குறித்து அமெரிக்க அதிபர் பைடன் தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் அவர் போரில் உக்ரைனின் நிலைப்பாட்டை வலுப்படுத்துவது குறித்தும் முன்பை விட உக்ரைனை மேலும் உறுதியாக்குவது குறித்தும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் இன்று மீண்டும் விவாதித்தேன். 2 விடயங்கள் உறுதியாக உள்ளன. ஒன்று, உக்ரைன் இந்த போரில் உறுதியாக வெற்றி பெறும். போரின் பாதையின் ஒவ்வொரு நிலையிலும் அமெரிக்கா தொடர்ந்து அவர்களுக்கு ஆதரவு அளிக்கும் என்று தெரிவித்துள்ளார். அமெரிக்கா உக்ரைனுக்கு புதிதாக ராணுவ தளபாடங்கள் மற்றும் $8 மில்லியன் அமெரிக்க உதவிகளை அறிவித்துள்ள நிலையில் இந்த சந்திப்பு நிகழ்ந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
அமெரிக்காவில் சமீப காலமாக துப்பாக்கி கலாச்சாரம் மிக மோசமான அளவில் அதிகரித்து வருகின்றது. குறிப்பாக பள்ளிக்கூடங்களில் நடைபெறும் துப்பாக்கி சூடு சம்பவங்கள் அமெரிக்க மக்களை பெரிதும் கலக்கமடைய செய்துள்ளது. அமெரிக்காவில் 2024 மட்டும் இதுவரை 385 துப்பாக்கி சூடு சம்பவங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. துப்பாக்கி வன்முறையை கட்டுப்படுத்த புதிய சட்டம் கொண்டுவரப்பட வேண்டும் என்பதே அந்த நாட்டு மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாக இருந்து வருகின்றது. சமீபத்தில் இதுகுறித்து பேசிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ஒரு தேசமாக துப்பாக்கி வன்முறையை நாம் தொடர்ந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. இதனை கட்டுப்படுத்த கடுமையான சட்டங்களை கொண்டுவர வேண்டும் என்று கூறினார். அமெரிக்காவில் துப்பாக்கி வன்முறையை முடிவுக்கு கொண்டுவர முதலில் அமெரிக்காவின் துப்பாக்கி பிரச்சினை பற்றி நாம் வெளிப்படையாக பேச வேண்டும். அமெரிக்கா துப்பாக்கி வன்முறையால் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை நோய் அல்லது விபத்துகளில் உயிரிழக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கையை விட அதிகம். இது மிகவும் வேதனையானது என்று தெரிவித்துள்ளார். இலங்கையில் கடந்த செப்டம்பர் 21 நடைபெற்ற 9வது அதிபர் தேர்தலில் இடதுசாரி கட்சியான தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று கடந்த திங்கட்கிழமை அதிபராக பதவியேற்றுக் கொண்டார். இதனைத் தொடர்ந்து கடந்த செவ்வாய்க்கிழமை அதே கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரான ஹரணி அமரசூரிய இடைக்கால பிரதமராக பதவியேற்றுக் கொண்டார். இலங்கை நாடாளுமன்றத்தின் பதவிக்காலம் முடிய இன்னும் 10 மாதங்கள் இருந்த நிலையில் செப்டம்பர் 24 இரவு அதிபர் அனுரகுமார திசாநாயக்க நாடாளுமன்றத்தை கலைத்து உத்தரவிட்டார். தொடர்ந்து இலங்கையின் தேர்தல் ஆணையம் நாடாளுமன்றத்துக்கான தேர்தல் நவம்பர் 14 நடைபெறும் என்றும் வேட்புமனு தாக்கல் அக்டோபர் 4 தொடங்கி அக்டோபர் 11 வரை நடைபெறும் என்றும் தேர்தலுக்கு பிறகு புதிய நாடாளுமன்றம் நவம்பர் 21 அன்று கூடும் என்றும் அறிவித்தது. இலங்கையின் 1977 ஆண்டு ஓய்வூதிய சட்ட விதிகளின்படி அந்த நாட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஓய்வூதியம் வழங்கப்படுகின்றது. இந்த சட்ட விதிகளின்படி ஓய்வூதியம் பெறுவதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் 5 ஆண்டுகள் முழுமையாக பதவிக்காலத்தை பூர்த்தி செய்திருக்க வேண்டும். 5 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை பூர்த்தி செய்திருந்தால் இலங்கை ரூபாவில் மாதம் 45,000 ஓய்வூதியமாக வழங்கப்படும். அதே சமயம் 2 முறை அதாவது 10 ஆண்டுகள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருந்தால் இலங்கை ரூபாவில் மாதம் 55,000 ஓய்வூதியமாக வழங்கப்படும். இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.